Hi, hello and welcome to School Students Corner. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது Peninsular Rivers. So last வீடியோல வந்து Himalayan Rivers பார்த்திருப்போம். This two comes under drainage system. அந்த drainage systemல மெயின் பேசிக்கா இருக்க ரிவர் என்ன அப்படின்னு பார்த்தா அதுல ரெண்டு கிளாசிஃபிகேஷன் தான் இந்த Himalayan Rivers and Peninsular Rivers. So Himalayan Riversல Indus River, Brahmaputra Rivers and Ganga River அதோட tributaries இதெல்லாம் பார்த்திருப்போம். இப்போ Peninsular Rivers பத்தி பார்க்கலாம். Peninsular Rivers வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸாக கிளாசிஃபை ஆகுது. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாமே ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரில் பார்த்தீங்கன்னா நர்மதா அண்ட் தபதி. ஸோ இங்கே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி. இது வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் நர்மதா அண்ட் தபதி. தபதி எப்படினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். So, Peninsular River. The river is in South India are called the Peninsular River. அதாவது நம்ம நார்த் இந்தியா மேலே தான் வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ், கீழே சவுத் இந்தியாவில் இது இஸ் Peninsular River. Most of these river originate from the Western Ghats. These are the seasonal rivers, non-perennials. ஸோ நமக்கு வந்து மேலே இருக்கும் போது நம்ம பார்த்த எல்லா ஹிமாலயன் ரிவர்ஸுமே வந்து பெரினியல் ரிவர்ஸ்னு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, பெரினியல் இன் நேச்சர்னு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் பெரினியல். இதில் வந்து வாட்டர் ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சீசனலாக தான் இதில் வாட்டர் ஃப்ளோ இருக்கும். ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் நமக்கு ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா நர்மதா, தப்தி. ஓகேவா மெயினாக. தென் நெக்ஸ்ட் வந்து தே ஹாவ் அ லார்ஜ் சீசனல் fluctuation in volume of water as they are solely fed by rain. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளக்சுவேஷனாக ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது தான் சொல்லுவோம். ஸோ நான் பெரினியல் ரிவர்ஸாக இருந்தாலுமே அது ஃப்ளோ ஆகும்போது ஒரு சில டைம் வந்து அதோட லெவல் அதிகமாகும், ஒரு சில டைம் வந்து லெவல் கம்மியாகவும் ஃப்ளோ ஆகும்னு சொல்லலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ த பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு த வெஸ்ட் ஃப்ளோயிங் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ எந்த டைரக்ஷனில் அது ஃப்ளோ ஆகுதோ அதை வச்சு நம்ம என்ன வந்து அதை பிரிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க, வெஸ்ட் ஃப்ளோயிங்காகவும் ஈஸ்ட் ஃப்ளோயிங்காகவும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரில் பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி. மகாநதி பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட்ஸ் நியர் செஹாவா இன் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர் அண்ட் ஃப்ளோஸ் த்ரூ ஒடிசா. இட்ஸ் லென்த் இஸ் 851 கிலோமீட்டர். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா எங்கே அது ஆரிஜினேட் ஆகுது. ஓகேவா. சஹாவா ராஜ்பூர் டிஸ்ட்ரிக்டில் இன் சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் அண்ட் ஃப்ளோஸ் த்ரூ ஒடிசா. லென்த் பார்த்தீங்கன்னா 851 கிலோமீட்டர். சியோநாத், டெலன், சந்தூர் அண்ட் ஐப் ஆர் இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்ரிஸ். ஓகேவா. இதோட ட்ரிபியூட்ரிஸ் இதெல்லாம். த மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் மகாநதி கெட்ஸ் டிவைடட் இன்டு செவரல் டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் சச் அஸ் பைகா, பிருப்பா, சித்ரத்தலா, கெங்குட்டி அண்ட் நன். All these distributaries form the delta of Mahanadi, which is one of the largest delta in India. The Mahanadi empties its water in Bay of Bengal. நமக்கு இந்த ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் எல்லாமே பே ஆஃப் பெங்காலில் போய் தான் ஃப்ளோ ஆகும்னு தெரியும். ஸோ நம்ம ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னா மீனிங் நமக்கு தெரியும். டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னா என்ன? ஸோ டிஸ்ட்ரிபியூட்ரிஸ்னால் என்னென்னா அது வந்து ஃப்ளோ ஆகி அந்த ஃப்ளோ ஆகிற அந்த ரிவர் பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா இட் டஸ் நாட் ரிட்டர்ன் டு த மெயின் ஸ்ட்ரீம். ஸோ ட்ரிபியூட்ரிஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீமோட வந்து ஜாயின் ஆகும். டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் வந்து ஒரு தடவை அதுலேருந்து பிரிஞ்சு போயிட்டு அது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இட் ஒன்ட் ஜாயின் தஸ் ட்ரிபியூட்ரி. ஸோ இந்த மாதிரி இந்த பைக்கா, பிருப்பா இதெல்லாமே கம்ஸ் அண்டர் த டிஸ்ட்ரிபியூட்ரிஸ். ஸோ நீங்கள் வந்து அதை கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஆனால் இதோட ட்ரிபியூட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சியோநாத், டெலன், சந்தூர் இதெல்லாம் தான் அதோட tributaries. So this is all about Mahanadi. Next Godavari. Godavari is the longest river. ஓகேவா. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்லையுமே லாங்கஸ்ட், நமக்கு நம்மளோட இதுலையுமே பெனின்சுலார்லையுமே வந்து லாங்கஸ்ட் ரிவர். ஸோ 1465 கிலோமீட்டர்ஸ் வித் த ஏரியா ஆஃப் 3.13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா. அமங் த பெனின்சுலர் ரிவர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் Virdhaganga. It originates in the Nasik district of Maharashtra, a portion of Western Ghats. It flows through the states of Telangana and Andhra Pradesh before joining Bay of Bengal. So Bay of Bengal போய் அடையறதுக்கு முன்னாடி தெலுங்கானாவும் ஆந்திர பிரதேஷ்லையும் இது ஃப்ளோ ஆகும். ஸோ இது நாசிக் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இது ஆரிஜினேட் ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா இது விருதகங்கா அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ விச் ரிவர் இஸ் கால்ட் அஸ் விருதகங்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ஆன்சர் விருதகங்கா. இஃப் சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக கேட்பாங்க. விச் இஸ் லாங்கஸ்ட் ரிவர் அண்ட் வாட் இஸ் த கிலோமீட்டர் ஆஃப் திஸ் Godavari or which district it's originate, Nasik district. Then next question they can ask which is named as
விருதகங்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ஆன்சர் கோதாவரி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பூர்ணா, பெங்கங்கா, பிரணீதா, இந்திரவதி, தால் அண்ட் சாலாமி ஆர் இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்ரிஸ். இது எல்லாமே அதோட ட்ரிபியூட்ரிஸ். ஓகேவா? த ரிவர் நியர் ராஜக் முன்றை gets divided into two channels called Vishta and Gautami or forms one of the largest delta in India. Okay, so which two rivers gets together and form a largest delta in Godavari கேட்டாங்க அப்படின்னா Vishta and Gautami. Okay, and Koliru, a fresh water lake is located in deltaic region of Godavari. Godavari Kolirundra ஒரு fresh water lake இருக்கு. ஓகேவா? The next is Krishna. Krishna பார்த்தீங்கன்னா the river Krishna originates from a spring at a place called Mahabaleshwara in the western Ghats of Maharashtra. ஓகேவா? So this Krishna is originated from Maharashtra. And its length is 1400 kilometer and the area is 2.58 lakh square meter. It is the second longest peninsular river. Okay, Bhima, Pedavagu, Musi, Koyna and Tungabhadra are the major tributaries of this rivers. It also flows through Andhra Pradesh and join in Bay of Bengal at Hamsala Devi. எங்க போய் ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Hamsala Devi. These are all the places which is located near Krishna. And Kaveri அப்படின்னு பார்த்தீங்கன்னா the river Kaveri originates at Talakaveri, Kudagu Hills at Karnataka. நமக்கு கர்நாடகால காவேரி ஃப்ளோ ஆகுது, நமக்கு வாட்டர் இஷ்யூ இருக்கு, we know that, isn't it? So its length is 800 kilometer. The river Kaveri is called Dakshin Ganga or Ganga of South Harangi, Hemavati, Kabini, Bhavani, Arkavadi, Noyal, Amaravati, etc. are the main tributaries of this river Kaveri. நம்ம வந்து ஏற்கனவே விருதகங்கான்னு கோதாவரியை பார்த்துருக்கோம். இது தக்ஷின் கங்கா காவேரி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. தக்ஷின் கங்கா காவேரி, விருதகங்கா, கோதாவரி. ஓகேவா? அண்ட் அதர் மெயின் ட்ரிபியூட்ரிஸ். அண்ட் ஹியர் இன் கர்நாடகா த ரிவர் bifurcates twice, forming bifurcates அப்படின்னு பார்த்தீங்கன்னா divided into two branches னு அர்த்தம். So by forming the sacred islands of Srirangapattinam and Sivasamudram. So அந்த ரெண்டு இது வந்து Srirangapattinam and Sivasamudram. While entering Tamil Nadu, the Kaveri continues through a series of twisting wild gorges until it reaches Hogenakkal Falls and flows through a straight narrow gorge near Salem. Okay, then next the Kaveri breaks at Srirangam Island with two channels, river Koliron and Kaveri. At last it empties into the Bay of Bengal at Poombuhar. Okay, so இது பூம்புகார் வழியா போயிட்டு Bay of Bengal அடைஞ்சிருது. Then next பார்த்தீங்க அப்படின்னா this is all about river Kaveri. Now we are going to see about the west flowing rivers Narmada and Tapti. So அந்த Narmada Tapti பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த யூனிட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிரும். ஓகேவா? The river rises in Amarkantak Plateau in Madhya Pradesh at an elevation about 1057 meter and flows from the distance about 1312 kilometers. It covers the area of 98,796 square kilometers and forms 27 kilometer long estuaries. Estuaries அப்படின்னாலே தேங்கி இருக்கும் இல்லையா தண்ணி ஃப்ளோ, அதை தான் வந்து எஸ்டூரிஸ்னு சொல்லுவோம். அதாவது ரிவரோட சைட் பேசன் வழியாகவே அந்த வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் எஸ்டூரி. அண்ட் பிஃபோர் அவுட் ஃபாலிங் இன் டு த அரேபியன் சி. ஸோ நர்மதாவும் தப்தியும் இது வந்து எங்கே ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல தான், த்ரூ த கல்ஃப் ஆஃப் காம்பே. ஓகேவா? கல்ஃப் ஆஃப் காம்பே வழியாக போயிட்டு அது என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகும். இட் இஸ் த லார்ஜஸ்ட் அமங் த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. இட்ஸ் பிரின்சிபல் ட்ரிபியூட்ரிஸ் ஆர், இதோட ட்ரிபியூட்ரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பஃப்னர், ஹலோன், ஹெரன், பாண்டர், துதி, சாக்க, தாவா, பார்னா அண்ட் கோலார்.
இதெல்லாம் அதோட ட்ரிபியூட்ரிஸ். தென் தப்தி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஆக்சுவலாக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட கிலோமீட்டர், அதோட லென்த், அதோட எலிவேஷன், எந்த டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் ஆகுது, தென் நெக்ஸ்ட் அது எந்த வழியாக ஃப்ளோ ஆகி அது போயிட்டு அரேபியன் சீலையோ இல்லை பே ஆஃப் பெங்காலையோ கலக்குது, அவ்வளோதான். இதுதான் அதோட மேஜராக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே அதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க கோதாவரியிலையும் கிருஷ்ணாலையும் பார்த்தீங்கன்னா அதோட நேம்ஸ் வந்து கோதாவரியிலையும் காவேரியிலையும் அதோட நேம்ஸ் வந்து வேறு மாதிரி, தக்ஷின் கங்கா, விருத கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த தப்தியோட பார்த்துலாம். இந்த தப்தி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 724 கிலோமீட்டர். அந்த ஏரியா கவர் பண்ணுறது 65,445 ஸ்கொயர் கிலோமீட்டர். அது வந்து ரைசஸ் நியர் முல்டாய் இன் பெட்டுல் டிஸ்ட்ரிக்ட், மத்திய பிரதேஷில் தான். அதுவுமே வந்து மத்திய பிரதேஷ் தான். அதோட எலிவேஷன் 752 மீட்டர். இட் இஸ் ஒன் ஆஃப் ஒன்லி த 3 ரிவர்ஸ் இன் பெனின்சுலார் இந்தியா தட் ரன்ஸ் இன் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸில் இதுவும் ஒன்று. த மேஜர் ட்ரிபியூட்ரி அதர் பீயிங் த நர்மதா அண்ட் மஹி. ஓகேவா? ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் என்னன்னு கூட நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெனின்சுலர் ரீஜியனில் பார்த்தோம் அப்படின்னா நர்மதா, மஹி அண்ட் திஸ் தப்தி. ஓகேவா? த மேஜர் ட்ரிபியூட்ரிஸ் ஆர் வகி, கோமை, அருணாவதி, அனர், நெசு, புராய், பஞ்ச்ரா அண்ட் போரி. அண்ட் இட் அவுட்ஃபால்ஸ் இன் அரேபியன் சி த்ரூ த கல்ஃப் ஆஃப் காம்பே. ரெண்டுமே கல்ஃப் ஆஃப் காம்பே மூலியமாக தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபால் ஆகுது. கல்ஃப் ஆஃப் காம்பே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரெசன்டட் ஹியர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து கல்ஃப் ஆஃப் காம்பே மூலயமா வந்து தான் அரேபியன் சீயை வந்து ரீச் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ பெனின்சுலர் ரிவர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதோட உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி யூனிட் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்க பார்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ஓட பிளேலிஸ்ட் வரும். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு வீடியோஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் அதிகமான வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஓகே? ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ப்ளஸ் அதை தவிர்த்து நாங்கள் வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ், தென் நெக்ஸ்ட் ஜிகே சீரீஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ப்ளஸ் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சமச்சீர் கல்வி புக்ஸை நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணுறீங்க போது ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரியே இங்கே இருக்கிற 6th to 10th வந்து நாங்கள் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நோட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேஜராக இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கையும் நாங்கள் உங்களுக்கு பிட் பாயிண்ட் பண்ணி தான் இங்கே சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா அதை நோட் அவுட் பண்ணிவிட்டு 1 மார்க்ஸ் மாதிரி எடுத்து படித்து வச்சு ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இங்கே கொடுத்துருக்குற டைம் டியூரேஷனை வேஸ்ட் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் கிளிக் அவுட் பண்ணி செக் பண்ணி ஸோ அந்த வீடியோஸில் இருக்கிற எல்லா நோட்ஸும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக உங்களோட காம்படேட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப் and reach your success. Thanks for watching this video. Subscribe our channel and click bell icon. Thank you.